ஹாய் கைஸ், வெல்கம் டு டிடி நேச்சர். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு சொல்லி வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கோவிலுக்கு வாழ்க்கையில ஒரு முறையாவது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு முறை நம்மளுக்கு வந்து டைம் அமைஞ்சுது. அந்த கோவிலுக்கு போயும் வந்தாச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நீங்களும் வந்து இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே விசேஷம். அதுவும் இல்லாத வாழ்க்கையில் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தாலும் அது எல்லாமே மறைஞ்சி வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து காணலாம். அது என்ன கோவில் அப்படின்றது இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதனால் நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. யாரும் வந்து கஷ்டப்படாமல் இல்லை. ஸோ அந்த கஷ்டங்கள்லாம் மீண்டு நம்ம வந்து லைஃப்பில் வந்து சந்தோஷமாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றது தானே நினைப்போம். ஸோ அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு நம்ம எல்லாருக்குமே பணம் அப்படின்றது ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அந்த பண கஷ்டம் இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. ஸோ நானும் வந்து போயிட்டு வந்திருக்கேன். அது என்ன கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி குபேரர் கோவில். ஸோ அந்த கோவில் ரொம்பவே அழகாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. எவ்வளோ கூட்டம் வருது தெரியுங்களா? ஸோ அந்த கோவில் விசேஷங்கள் எல்லாமே வந்து ஒரு புராண கதை மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு சிம்பிளாக வந்து சொல்ல போகிறோம். நான் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்ததை, இந்த ஹாப்பினஸை வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதுக்காகவே இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நீங்களும் வந்து பார்த்து பயன்பெறணும் அப்படின்றதுனால உங்களில் எவ்வளோ பேர் வந்து இந்த லக்ஷ்மி குபேரர் கோவிலுக்கு போய் வந்திருக்கீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த லக்ஷ்மி குபேரர் சிலையை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் மாதிரி சொல்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோவிலுக்கு போய் அங்கே வந்து ஒரு புரோகிதர் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங் எண்டிங்லேயே அவங்க வந்து பூஜை பண்ண போகிறோம் அப்படின்னா 100 ரூபாய் ஒரு ஆளுக்கு கட்டினா போதும். நம்ம வந்து பூஜை பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த குங்குமம் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு மேலே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சிலைகளும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த குபேரர் சிலை வந்து 1000 rupees கட்டினீங்கன்னா நீங்கள் வந்து அதாவது அதிகப்படியான ஒரு பூஜை அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்கும் சமமான பூஜை தான் பண்ணுறாங்க. நம்ம இந்த சிலை வேணும் அப்படின்னு வாங்கினோம்னா நம்ம இந்த பூஜையை வச்சு, இந்த சிலையை வச்சு பூஜை பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அங்கேயே கோவிலில். ஸோ பூஜை பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம பூஜை அறையில் வச்சுக்கலாம். 100 ரூபாய் கட்டணும்னா பூ, அப்புறம் வந்து அவங்க கொடுக்குற ஒரு பச்சை கலரில் ஒரு கயிறு, இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. அது நீங்கள் இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம வந்து சரி நமக்கு வீட்டில் வந்து குபேரர் சிலை இல்லை அப்படின்றதுனால நான் இந்த சிலையை வாங்கிட்டு அங்கேயே வந்து பூஜை பண்ணுறாங்க. நம்ம அந்த சாமியை பார்க்கும்பொழுது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. குபேரரை வந்து ரொம்ப கிட்ட வந்து உட்காந்து பூஜை பண்ணுறது ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் அதை போய் வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபீல் இருக்கும். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா அந்த சிலையும் வாங்கிக்கிட்டு பூஜையும் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து இந்த எந்திரமும் வாங்கினேன், ஒரு விளக்கும் வாங்கினேன், அதாவது அகல் விளக்கு. அது எல்லாமே பார்க்க ரொம்ப அழகாக, அந்த நிறைய பொருட்கள் இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. நம்மளுக்கு தேவையானது நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸோ நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். அங்கேயே கேட்டேன், இந்த சிலைகள் வந்து எந்த திசையில் வைக்கணும் அப்படின்றத நம்ம கேட்டுட்டு வந்து வைக்கலான்னு. ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் வடக்க பார்த்து தான் வைக்கணும்னு. அவங்களும் அதே தான் சொன்னாங்க. நம்ம வடக்க பார்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. அதில் ஸ்டாண்டு மாதிரியும் இருக்குது, அழகாக இருக்குது பார்க்க. நம்ம அந்த உள்ளே இருக்கிறது வந்து வெள்ளி கோட்டிங் மாதிரி தான், வெள்ளி சிலை மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம 1000 rupeesக்கு ஒர்த்து தான். ஸோ நம்ம அந்த சாமியை வந்து வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. அந்த எந்திரத்தையும் ஒரு தட்டில் வச்சு தாம்பலத்தில் 9 காயின் வைக்க சொன்னாங்க. அதுவும் 5 ரூபாய் காயின் தான். ஸோ நானும் வந்து அதே மாதிரி 5 ரூபாய் காயின் வச்சாச்சு. இருந்தாலும் ஒரு டவுட் கிளியர் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் அந்த பூசாரியை கேட்டிருந்தேன். ஸோ இப்போ குடுவுலெல்லாம் போட்டு நம்ம வந்து குபேரருக்கு வந்து காயின்ஸ் போட்டு வைக்கிறாங்க, 3 அடுக்கு மாதிரியெல்லாம் வைக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரியெல்லாம் வைக்கணுமா அப்படின்னு கேட்டேன். அப்படியெல்லாம் வேண்டவே வேண்டாமா, இது 9 காயின் வச்சு நம்ம அந்த எந்திரத்தில் வச்சு நம்ம வியாழக்கிழமை பூஜை பண்ணாலே போதும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து நம்மளுடைய பூஜை அறையில் க்ளீன் பண்ணிவிட்டு அழகாக வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஆல்ரெடி இருந்த பூஜை பாத்திரம்லாம் வந்து கொஞ்சம் இடுக்காக இருக்க மாதிரி இருக்குன்ட்டு எல்லாமே கொஞ்சம் ஸ்பேஸ் மாற்றி வச்சுருக்கேன், இடம் மாற்றி வச்சுருக்கேன். இந்த அகல் விளக்கு பாருங்கள், பச்சை கலரில் இருக்குது. அதுலேயும் வந்து நம்ம எந்திரம் அந்த ஸ்கொயர் போட்டு 9 நம்பர்ஸ் வந்து எழுதி வச்சுருக்காங்க எந்திரம் போலவே. நம்ம வந்து அதுலேயும் விளக்கேற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது ஒன்று வாங்கிட்டு வந்தேன். ஆல்ரெடி நம்மளாண்ட குபேரர் விளக்கு ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அது வந்து ஸ்டாண்ட் மாதிரி இருக்கிறதுனால, அதாவது குத்து விளக்கு மாதிரி இருக்கிறதுனால நான் அது வந்து பிளேட் இல்லாமையே வச்சுட்டேன். இதுக்குன்னே கமெண்ட் பண்ணுவாங்க அடியில் பிளேட் வைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக தான். ஸோ இவங்க இந்த அகல் விளக்குக்காக ஒரு பிளேட் ஃப்ரீ பண்ணிவிட்டு அழகாக வச்சாச்சு. வடக்க பார்த்து தான் வைக்கணும் அப்படின்றதுனால நமக்கு வந்து அந்த திசை பார்த்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சாச்சு அழகாக பூஜை அறையில். எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்மளுடைய பூஜை அறை எப்படி இருக்குது அப்படின்ட்டு.
ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து வச்சிருக்க லாஃபிங் புத்தாவையும் வந்து அதே பக்கத்துலேயே வந்து வச்சாச்சு. அதே குபேரர் கோவிலில் லாஃபிங் புத்தாவையும் வச்சுருக்காங்க, குபேரர் மாதிரி தான். ஸோ நிறைய சிலைகளும் இருக்குது, ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் வந்து சிலைகள்லாம் வாங்கணும் அப்படின்னா அங்கே போய் வாங்கலாம், அவ்வளோ அழகாக இருக்குது. நிறைய கலர்ஸ்லேயும் இருக்குது. இப்போ நம்ம அந்த தாமரத்தட்டில் இருந்த பிள்ளையார் பசு எடுத்து நம்ம ஆத்ம விளக்கு பக்கத்தில் வச்சாச்சு பிளேட்டில். ஏன்னா பூஜாரியில் ரொம்ப கொச்ச கொச்சனும் வைக்கக்கூடாது, டஞ்சனா இடுக்கா வைக்கக்கூடாது இல்லையா? அதுக்காக இருக்கிற ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி அழகாக அலங்காரம் பண்ணிக்கலாம். வேலைக்கிழமை நம்ம பூஜை பண்ணாலே போதும் குபேரருக்கு. அப்புறம் வந்து வெள்ளிக்கிழமையும் நம்ம எப்பவும் போல் ஆஸ் யூஷுவல் பூஜை பண்ணுறது பண்ணலாம். அவ்வளோ அழகாக இருக்குது. நம்மளுடைய பூஜை அறைக்கு நிறைய பொருட்கள் வந்து வாங்கி வைக்கணும்னு ஆசை, ஆனால் இடம் இல்லை. நிறைய இருக்குது, பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது சிலைகள்லாம். நீங்கள் அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க, வாழ்க்கையில் ஒரு முறையாவது, ரொம்ப விசேஷம். ஸோ நம்மளுடைய பூஜை அறை எல்லாமே வந்து முடிச்சாச்சு வேலைகள் எல்லாம். நம்ம அந்த எந்திரத்தில் காயின் வச்சோம் இல்லையா, அதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து வாசனை இருக்கிற பொருள், அதாவது பூ, மல்லிப்பூ வைக்கலாம், இல்லை முல்லை வைக்கலாம், இல்லை ஜாதி மல்லி வைக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு பூ வந்து வச்சுக்கோங்க, ரொம்பவே நல்லது. அப்புறம் நெய்வேத்தியத்துக்கு கேசரி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன நெய்வேத்தியமோ அந்த நெய்வேத்தியம் செஞ்சு அழகாக வச்சுக்கலாம். நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து குபேரருக்கு வந்து பூஜை பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அழகாக பண்ணுங்கள். சிம்பிளாக பண்ணாலும் நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில் நிறைவான ஒரு பலன் கிடைக்கும். என்னுடைய பூஜை எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கேன். நம்ம பூஜை எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, அதை அழகாக அலங்காரம் பண்ணி நம்ம வந்து பூஜை பண்ணால நம்மளுக்கு மனசுக்கு வந்து ரொம்ப நிறைவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுடைய வீடியோவில், அதாவது நம்மளுடைய பதிவில் வந்து எல்லா பதிவுலையும் ஒவ்வொரு மருத்துவ குறிப்பு வந்து நான் போட்டுட்டு வரேன். ஸோ இன்னைக்கு என்ன மருத்துவ குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடுகை அரைத்து நெற்றியில், கால் பாதத்தில் கீழ்ப்பகுதியில் பூச தலைவலி வந்து குணமாகும். உங்களுக்கு ரொம்ப அதிகமாக தலைவலி இருக்குன்னா நீங்கள் இதை வந்து செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா கீழநெல்லி இலைகளை வந்து இடித்து பிழிஞ்சு அந்த சாறை மட்டும் எடுத்து தலையிலே தேய்க்கலாம். ஸோ சீக்கிரம் வந்து ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும், தலைவலி போயிடும். எடுத்தெடுப்பு நம்ம வந்து மெடிசன் போய் வாங்கி போட வேண்டாம், அது ரொம்ப வந்து ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. இயற்கையாக எதுவாக இருந்தாலும் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, கூடவே ஆல் என்ற ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் மொபைலுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஏதேன் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க, என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.